பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். ஈசு, நீ தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். திரும்பு. இப்ப நீ திரும்ப போறியா இல்லையா? என்ன சின்னையா? நான் உன்கிட்ட பேசணும். எனக்கு தூக்கமா வருது சின்னையா. நம்ம காலையில பேசிக்கலாம். நோ, இல்ல, முடியாது. உனக்கு தூக்கம் வருது, ஆனா எனக்கு பேச வேண்டியதை பேசலனா தூக்கம் வராது. அதனால நான் இப்ப பேசியே ஆகணும். மனுஷன் விட மாட்டாரு போல இருக்கே. ஒருவேளை இவரும் நியூஸ பாத்துட்டாரோ? வேற வழியே இல்ல. என்னன்னு கேப்போம். என்ன சின்னையா, சொல்லுங்க. உண்மையை சொல்லு. நீ நெசமாவே ராஜினாமா லெட்டர் கொடுக்க தான் டிஜிபி ஆபீஸுக்கு போனியா? என்ன சின்னையா இப்படிலாம் கேக்குறீங்க? நான் டிஜிபிய பார்க்க போனப்போ நீங்க வெளியே தானே இருந்தீங்க. அதனாலதான் கேக்குறேன். நான் வெளியில தான் இருந்தேன். நீ ரூமுக்குள்ள டிஜிபி கிட்ட ராஜினாமா லெட்டர் கொடுத்தியா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் கேக்குறேன். நான் ராஜினாமா லெட்டரை கொடுக்க தான் போனேன், அவர் வாங்கல. சரி, ராஜினாமா லெட்டரை அவர் வாங்கல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ எனக்கு தெரியாம டிஜிபி ஆபீஸ்ல இருந்து வேற எங்கேயாச்சும் போனியா? அது எப்படி போக முடியும் சின்னையா? நீங்க தான் வாசல்ல துவார பாலகர் மாதிரி நின்னுட்டு இருந்தீங்கல்ல. துவார பாலகர்களா? சரி, அதை விடு. நீ வேற எங்கேயும் போகலல்ல? இல்ல சின்னையா. பொய் சொல்ற ஈசு, நீ பொய் சொல்ற. என் கண்ணுல மண்ணை தூவிட்டு நீ எனக்கே தெரியாம அந்த கொலகாரனை தேடி மார்க்கெட்டுக்கு போயிருக்க. என்ன அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு எப்படி தெரியும்னு யோசனையா இருக்கா? அந்த கொலகாரனே எனக்கு போன் பண்ணி சொன்னான். பொண்டாட்டி சொல்லாத உண்மைய எவனோ ஒரு கொலகாரன் எனக்கு போன் பண்ணி சொல்றான். இன்னைக்கு கூட நீ என்னை ஏட்டுக்கிட்ட கோர்த்து விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்கல. ஆனா எங்க போனேன்னு தான் எனக்கு தெரியல. ஏன் சின்னையா, எவனோ ஒரு கொலைகார ராஸ்கல் சொன்னதை நீங்க நம்புறீங்க. ஆனா நான் உங்க பொண்டாட்டி, உங்க ஈசு சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படிதானே? அப்படிதான். அப்படி இல்ல ஈசு, நான் நம்பலன்னுலாம் சொல்லல. ஆனா நான் நம்புற மாதிரி நீ நடக்கலன்னு தான் சொல்றேன். நீ என்னைய ஏமாத்திட்டு எங்கேயோ வெளியே போயிட்டு வரியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான். நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கல்ல சின்னையா? என்ன நீங்க நம்பலல்ல? நம்ப வேண்டாம், விடுங்க, நம்ப வேண்டாம். என்ன நீங்களே நம்பாதப்போ வேற யார் என்ன நம்பினா என்ன, நம்பலனா என்ன? வேண்டாம், நம்ப வேண்டாம். நான் அப்படி சொல்லல ஈசு. ஈசு, என்ன இவ? நான் உங்களை ஏமாத்திட்டு எங்கேயுமே வெளியில போகலன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. குப்புறப்படுத்திக்கிட்டு குமுறி குமுறின்னு அழுகிறாளே தவிர வாய திறந்து பேசவே மாட்டேங்கிறாளே. இல்லனா ஈசு நம்மளை ஏமாத்திட்டு போனான்னு நான் அவ மேல பழி போட்டதுக்கு இந்நேரம் ஈசு நம்மள பொலி போட்டிருப்பா. அப்படி எதுவும் பண்ணாம இவ சமாளிச்சு அழுகுறான்னா இது நடிப்பு தான். ஓஹோ, ஈசு நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வெளியே போறது உண்மைதான். இரு ஈசு, நாளைக்கு நீ என்னை ஏமாத்திட்டு எப்படி வெளியே போறேன்னு நானும் பாக்குறேன்டி. ஈசு, ஈசு, இப்ப என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நீங்க தான் என்ன நம்பலல்ல. ஐயோ ஈசு, அதை விடு. ஆமா, இதென்ன காலில் கட்டு போட்டிருக்கு? எங்க அடிபிடிச்சு, எப்படி அடிபிடிச்சு, எப்போ அடிபிடிச்சு? என்ன ஈசு, கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற? சின்னையா, அது என்ன சின்னையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னையா. அது ஒண்ணு இல்லையா?
இங்க பாரு கட்டு போட்டிருக்கு. இல்ல சின்னையா இது என்ன இல்ல என்ன சொல்ற ஈசு நீ? எவனையாவது ரவுடி பையில பிடிக்க போய் அடிபட்டுருச்சா சொல்லு ஈசு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சின்னையா. நம்ம வீட்டுக்கு வந்து குளிக்க போனேன்ல, அப்ப பாத்ரூம்ல கவனிக்காம ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அதான் கால்ல நல்லா அடிபட்டுருச்சு. அததான் கட்டு போட்டு விட்டாங்க. ஆமா நீ எங்க விழுந்த? அதுதான் சொன்னனே சின்னையா, பாத்ரூம்ல விழுந்தேன். எங்க இருக்கிற பாத்ரூம்ல? கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற பாத்ரூம்ல. ஓ கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற பாத்ரூம்ல நீ வலிக்கி விழுந்துட்ட. ஆனா அதுக்கு இங்க வீட்ல இருக்கிற அம்மா உனக்கு எப்படி கட்டு போட்டாங்க? அது ஈசு முழிக்காத, கேட்டதுக்கு பதில சொல்லு. நான் அத்தை கட்டு போட்டாங்க நான் சொன்னேன். ஆமா தூக்கத்துல வளர்றேன். அத்தை எப்படி சின்னையா கட்டு போடுவாங்க? அவங்கதான் இங்க தூங்குறாங்களே. அதத்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஈசு. அதையே திருப்பி நீ என்கிட்ட கேட்காத, பதில சொல்லு. பதில் சின்னையா, நீங்க என்ன நம்பலையா? அத்தை கட்டு போடல, அபிதான் கட்டு போட்டா. எனக்கு ஏதோ டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன ஈசு நீயே, முதல்ல கால் ஸ்லிப் ஆச்சுன்னா இப்ப டங்கு ஸ்லிப் ஆகுதுங்கிற. இங்க பாரு, எனக்கு என்னமோ நீ என்கிட்ட பொய் சொல்றியோன்னு தோணுது ஈசு. பொய்யா? நானா? ஐயோ கடவுளே. ஈசு ஈசு இரு, இப்பெல்லாம் நீ ரொம்ப ஈஸியா என்கிட்ட பொய் சொல்ற. நான் காலையில இருந்து ஸ்டேஷன்ல தானே இருந்தேன். ஆனா நீ எனக்கே தெரியாம வெளியே போய் ரவுடி பயல்களோட சண்டை போட்டிருக்கல, அதனாலதான் உனக்கு காலில் இப்படி அடிபட்டிருக்கு. ஈசு, ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் படிக்காத முட்டா பையதான். நான் எது சொன்னாலும் நம்பிடுவேன் தானே. நீ எங்கேயோ போய் காலில் அடிபட்டு கட்டு போட்டு வந்திருக்க. சின்னையா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் யாரு? என்கிட்ட எதுக்கு நீ உண்மையை மறைக்கிற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கூட என்னை ஏமாத்த எப்படி மனசு வருது ஈசு? நான் உன்னை எதுக்காக வேலையை விட்டுருன்னு சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியறவனால என்ன நான் சொல்றத மட்டும் புரிஞ்சுக்க முடியல. இதோ இப்ப காலில் அடிபட்டிருக்கு, இத கட்டி கட்டி மறைச்சிட்ட. இதை விட ஏதாவது பெருசா இருந்தா உன் நிலைமை இல்ல என் நிலைமை என்ன ஆகுறது? அத கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? ஈசு, நீ இந்த வேலையை விட்டேன்னு வையேன்,